வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு KFC ஸ்டைலில் கிறிஸ்பியான சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சூப்பராக மொறுமொறுன்னு KFCயில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். அதில் அங்கங்கே கத்தி வச்சு கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம போடுற மசாலா உள்ள வரைக்கும் இறங்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி, மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஒரு முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம தடவி இருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கன் மேலே ஊறும், நல்லா ஒட்டிக்கும். முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கி ஜூஸியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இதுதாங்க நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளெயின் ஓட்ஸ், எந்த ஃப்ளேவர்ட்லாம் இல்லாமல் பிளெயின் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து எல்லா பக்கமும் ஓட்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி, கோட்டாகிற மாதிரி பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணுங்க. எடுத்துகிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்ஸ் எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ ஆயிலில் வந்து வேஸ்ட் ஆகாது ஃப்ரை பண்ணும்போது. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸில் கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போடுங்க. போட்டு ஒவ்வொரு பக்கமும் சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு திருப்பி விடுங்க. மெதுவாக திருப்பி விடுங்க. அந்த 10 நிமிஷமாக இருக்கும்போது மேலே அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை இது பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வேகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போடுறேன். சிம்லே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வெந்தே இருக்காது. ஸோ சிம்மிலே வச்சு பண்ணுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம KFCலலாம் வாங்கி சாப்பிட்டோன்னா அதில் MSG போடுறாங்க, உடம்புக்கு கெடுதல். அதனால நம்ம யாருமே சாப்பிட்றதுக்கு பயப்படுறோம். இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக. KFC சிக்கன் உள்ளே சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, காரசாரம் இல்லாமல். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவோட